ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வேண்டி குட்டே எபிசோட் 9ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக அவங்களோட பால் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை நம்ம 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணது நல்லா தானே பண்ணேன் நானுன்னு சொல்லி கேட்க, நான் உனக்கு 9 மார்க் கொடுப்பேன்னு சொல்கிறான். எனது 9 மார்க்கா? எதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுவேன்? அது எனக்கு ஏன் டிடெக்ட் பண்ணனா, நீ லேட்டாக வந்தில அதனால் அப்படின்னு சொல்கிறான். லேட்டாக வந்தனா? ஒன்றும் இல்லை, டெம்முக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அது சின்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, ஆக்சுவலி அது கொஞ்சம் பெரிய சீரியஸான பிரச்சனை தானே சொல்லி அங்கே நடந்ததை அப்படியே சொல்கிறான். அந்த பையன் இருக்கான அவனை போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணி அந்த காலேஜோட டீனே அனுப்பியாச்சு. அவன் பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த பக்கம் போக ஒரு வழியாக டெம்மும் யாக்கும் அங்கே தான் நின்றுருக்காங்க. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி யாக்கை பார்த்துட்டே டெம் நிற்க, நீ ஓகே தானவான்னு சொல்லி ட்ரா பண்ணுறக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. கரெக்டாக டீக்கிட்டேருந்து கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுற, எங்கே இருக்க, ஓகேவான்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்க. அதை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கான். டெம் வந்தோடனே நான் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கேயே என்னை விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்ல, உண்மையாக தானா, நான் இங்கேயே விட்டுட்டு போகவா, நான் போகவா இல்லை உனக்கு கம்பெனி கொடுக்க இருக்கவான்னு கேட்குறான். ஆல்ரெடி நீ பால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி டெம் அவனை பார்த்து சொல்ல, ஆமாம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இது வரைக்கும் வந்ததே போதும், நீ வர வழியிலெல்லாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் வந்த, ஸோ எனக்கே புரியுது நீ அங்கே போகணும்னு, ஸோ நீ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, உனக்கு டாக்டர் டியை பிடிச்சிருக்கு அப்படி தானேன்னு சொல்லி டெம் கேட்குறா. அவள் அப்படி கேட்டோடனே அது 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 வந்து அது தப்பாக ஏதாவதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இதில் தப்பாக இருக்க என்ன இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், இதில் தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு டெம் சொல்கிறா. கமான் நீ இன்னும் எப்படி இருக்க, உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ இப்போ பண்ணுறதே கொஞ்சம் லேட்டு தான் நினைக்கிறேன். சீரீஸோட லீட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தில, அவங்களோட ஓன் ஃபீலிங்ஸை உடனே சொல்லிடுவாங்க, நீ தான் மனசுக்குள்ளேயே வச்சுருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு டெம் சொல்ல, டெம் இப்படி சொல்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டெம், உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பாரு நீ, சரியா, என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டெம் சொல்ல, யாக்குக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டெம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே லேட்டாச்சு, நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. தேங்க்யூன்னு சொல்லி வேகமாக அப்படியே சார் ஓட ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஓடினவன் கரெக்டாக இங்கே இருக்கிற டோர்கிட்ட வந்து தான் நிற்கிறான். சரி பார்த்து போடா அப்படின்னு சொல்லி டெம் சொல்லிகிட்டே சிரிச்சிட்டே அப்படியே போக, கரெக்டாக அவன் ஓடி வந்து அந்த டோர்கிட்ட நிற்க, இங்கே இன்னும் யாக் வரலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு டி அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே சிரிச்சிட்டே சார் ஸ்லோ மோஷனில் ஓடி வந்துட்டே இருக்க, டோர் ஓப்பன் ஆக கரெக்டாக அந்த இடத்துக்கு யாக் வரான். யாக் அங்கே வந்து நிற்கிறத சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது எல்லாருக்கும். அப்படியே பிரமிச்சு போன மாதிரி நிற்கிறாங்க. டி யாக்கை பார்த்துட்டு அப்படியே சிரிக்க, அந்த டெரர் டாக்டருக்கு தான் மூஞ்சியில் ஆடலை. அவன் பார்த்து முறைச்சிட்டே இருக்க, பாட்டி சொன்னாங்க, நம்ம டான்ஸ் ஆடும்போது அந்த ரிதம் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆடுறவங்களோட மனசு எப்பயுமே கோஆர்டினேஷனாக இருந்தால் தான் அந்த 2 பேரோட டான்ஸு பர்ஃபெக்டாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டான்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகுது. இந்த ஹாட்டஸ்ட் டான்ஸிங் பேரோட வின்னர் யாருன்னு சொல்ல போகிறோம். எல்லோரும் ஓட் பண்ணியாச்சு. ஸோ பேர் யார் அப்படின்னு பார்த்தா, வின்னர் இஸ் டாக்டர் வேண்டி அண்ட் யோயாக் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் ஷாக்கு. எல்லோரும் காங்க்ராஜ்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிக்க, அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அவங்களுக்கான அவார்டை கொடுக்க போகிறாங்க. 2 பேரும் ஸ்டேஜில் போய் அந்த அவார்டை வாங்க செம்ம ஹாப்பி ஆகிடுது டிக்கு. சுற்றி இருக்க எல்லோரும் கிளாப் பண்ண, இந்தாடா இது உனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி டி அதை வாங்கி கையில் கொடுக்க, 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்க. அங்கே ஃபோட்டோ ஜாலின்னு எல்லாமே செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் போஸ் கொடுத்துட்டு அப்படியே க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டி சொல்ல, ஃபைனலி நீ என்ன டென்ஷன் பண்ணாலும் வந்துட்டியே, நல்லது தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டி சொல்கிறான், எப்படியோ வந்தாச்சு, ரொம்ப தேங்க்ஸ், ஒரு வழியாக முடிச்சுட்டோம் 2 பேரும்னு சொல்ல, நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், சரி எனக்கு ஒரு ரிவார்டு வேணும்ல, ரிவார்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். எப்போ பார்த்தாலும் நீ ரிவார்ட் கேட்டுகிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி டி அவனை பார்த்து சிரிக்க, எனக்கு ரிவார்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே நிற்க, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி அப்படியே நர்ஸ் பிவி வராங்க. உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மிஸ்டர் யாக், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கேட்க, டி அவனை
சரி சரி நீங்கள் கிளம்புங்க சார்ங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல, சரி ஓகே நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் போ, நான் இங்கேயே இருக்கேன். நீ உன் கூட ஃபோட்டோ எடுக்க எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபேன் பேஜில் உன்னை வச்சு மெயினாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ வேணா போ அப்படிங்கிற மாதிரி டி சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி முறைச்சிட்டு இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்ல நர்ஸ் பிவி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. லாஸ்ட் எபிசோட்லேயே நான் நோட் பண்ணேன், பிவி வந்து சாரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நான் பார்க்குற சீரீஸ்லேயே தாய் சீரீஸில் சாரீ கட்டினது இவங்க மட்டும்தான். இப்படியே போயிட்டுருக்க அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுட்டு டி நிற்க, பின்னாடி பார்த்தா டாக்டர் டெரு வரான். நம்ம மூச்சு உள்ளே விடுறதும் வெளியே இழுக்கிறதும் நம்மளோட ரிலாக்ஸ்க்காகத்தான் அப்படின்னு சொல்ல, இங்கே கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கேமராவை பாருங்கன்னு முதல்ல 3 லேடிஸ் நின்று போஸ் கொடுக்க, ஒன் மோர் இந்த போஸ் கொடுங்க அந்த போஸ் கொடுங்கன்னு மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க, யாக்குக்கு விட்டால் போதும் ஓடிடலான்னு நினைக்கிறான். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல, மிஸ்ஸஸ் பி நான் வேணா கிளம்பவா, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல, அங்கேருந்து 4 ஜென்ஸ் வேறு வராங்க. யாக்குக்கு கடுப்பாகுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நிற்க, அவங்களும் கூட வந்து போஸ் கொடுப்பா, இப்படி போஸ் கொடு, அந்த பாக்ஸர் போஸ் இருக்குல்ல அந்த போஸ் கொடுன்னு சொல்லி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. சேம் டைம் இங்கே டி கையை பிடிச்சி முட்டி போடுறேங்கிற பேரில் அப்படியே டேரு உட்காந்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐ லைக் யூ டின்னு சொல்ல, டிக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. நம்ம முதல்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம், அதான் ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கு இடையில எல்லாம் முடிஞ்சிச்சுல, ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லி அப்படியே டி கையை எடுத்து விட, அப்படியே டேரு ஓடி போய் அவனுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டாண்டி. என்னை புரிஞ்சுக்கோ, ஐம் சாரி, நான் உன்கிட்ட சொன்னது தப்பு தான், இப்போ தான் எனக்கு புரியுது உன் மேலே எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் ஹக் பண்ண, விடுங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருக்க. அங்கேருந்து நேராக நம்ம பாக்ஸர் யாக்கு வந்து ஒரு குத்து மூஞ்சிலே விட்டுட்டு, இதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே நீ வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் அப்படி சொன்னியும், என்னது பாய் ஃப்ரெண்டா, உண்மையாக சொல்லு, நீங்கள் 2 பேர் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் டாக்டர் டி என்னோட பாய் ஃப்ரெண்டு, இதுதான் உண்மை, நான் சத்தமாக கத்தி கூட சொல்கிறேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல, போதும் நீங்கள் நடித்ததெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. 8 வருஷமாக என் கூட அவன் இருந்தான், நான் ஒத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி டெர்ரை அப்படியே பார்த்து டியை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ண, டிக்கு என்ன பேசுதுன்னு புரியல. டாக் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கலான்னு ட்ரை பண்ணுறான் யாக்கு. அதுக்குள்ளே இன்னொரு கையை பிடிச்சிட்டு டெர்ரை அவன்கிட்ட அப்படியே ஃபீலிங்ஸோடு பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் முதல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெர்ரு பேச, டாக்டர் அப்படின்னு இந்த பக்கம் டி கூப்பிட்றான். 2 பேரும் 2 கையை பிடிச்சிட்டு விடுற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டி யாக்கோட கையை அப்படியே எடுத்து விட, யாக்குக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் பொசுக்குன்னு நம்ம கையை விட்டானுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, அடுத்து நம்ம டெர்ரை தான் பார்க்குறான். டெர்ரை பார்த்துட்டு அவனோட கையும் அப்படியே எடுத்து விட்டுட்டு டெர்ருக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் உண்மைதான், நானும் யாக்கும் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆரம்பித்தோம், எங்களோட லைஃபு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, யாக்கூடலாம் எப்போ நான் இருந்தனோ அப்போல்லாம் நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு டைமும் யாக்கூட நான் இருக்கும்போது நான் நானாக தான் இருந்தேன். அவன் என்னை பற்றி எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல, நான் எப்படி இருந்தனோ அப்படியே அவன் என்னை எடுத்துக்கிட்டான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் தான் என்னை புரிய வச்சான், நான் அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவன் எனக்கு புரிய வச்சான். அது மட்டும் இல்லாமல் யாக்கூட நான் இருக்கும்போது என்னோடய மைண்ட் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிம்மதி எனக்கு வேணும். ஸோ இப்போ எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த 8 வருஷம் என் கூட இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம் 8 வருஷம் நான் உங்கள் கூட இருந்தேன், ஆனால் உண்மைதான். ஆனால் இப்போ யாக்கூட நான் இருக்கிற இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நானாக இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னையாக ஃபீல் பண்ண வச்சுருக்கான், அதுவே எனக்கு போதும்னு சொல்லி யாக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு நேராக நின்று யாக்கிட்ட பேசுகிறான். தேங்க்யூ யாக் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு, நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லாமே மாற்றம் வந்ததுன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, இது எல்லாமே என்னோடய ப்ளஷர் அப்படின்னு சொல்லி யாக்கோ அவனை பார்த்து சிரிக்க, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு யாக் கேட்க, போகலாங்கிற மாதிரி டி அப்படியே அவனை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் பின்னாடியே போக, அப்படியே பேக்ரவுண்டில் சாங்கு. அங்கே டெர்ருக்கு வேறு வேலையே இல்லை. டெர் அப்படியே நின்று இவங்களை பார்த்துக்கிட்டே நிற்க, இவங்க 2 பேர் அப்படியே பேக்ரவுண்ட் சாங்கோட ரொமான்டிக்காக நடந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு 2 பேரும். சியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 பீர் வாங்கி வச்சு 2 பேரும் அந்த பீரை குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, 2 பேரோட காஸ்ட்யூமு செம்ம க்யூட்டாக இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த கோட்டை கழட்டிட்டு ஒயிட் ஷர்ட்டில் 2 பேரும் அப்படியே க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கி நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஆனால் ஒன்றுன்னு சொல்லி யாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். நான் அவனை அடித்ததுக்கு உங்களுக்கு என் மேலே கோவமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா கோவம்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கா நான் கோவப்பட போகிறேன், எனக்கு உன் கையில் ஏதோ அடிபட்டுருச்சோன்னு தான் பயமாக இருந்தது, வலிக்குதான்
பார்க்கலாம் பார்க்கலாம் காட்டுன்னு சொல்லி கையை எப்படி பார்த்துட்டே இருக்க, என் கையில் எப்படி அடிப்படும், நானே ஒரு பாக்ஸர், அது உனக்கு தெரியலையான்னு சொல்ல, ஆமாம் வெயிட் வெயிட் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே இருக்கான். அவன் உனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான்ல, ஆமாம் ஆமாம் பண்ணானா, இல்லை 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 பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்லு பண்ணானா இல்லையா, லைட்டாக வா டாக்டர் என்ன சொல்கிற நீ, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், அவன் அதெல்லாம் பண்ணலை, நான் உன்னை நம்ப மாட்டேன், இங்கே நான் உன்னை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவனை செக் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே அவன் வாயை செக் பண்ணிகிட்டே இருக்கான். டே என்னடா பண்ணுற, ஏன் அவன் எனக்கு கிஸ் பண்ணவே இல்லை சொல்லிட்டேன்ல என்னை விடுன்னு சொல்ல, இவன் நம்புகிற மாதிரி தெரியல. உண்மையாக பண்ணானா, இல்லைப்பா சத்தியமாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி யாக்கை பார்த்து சொல்ல, யாக்கை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே அப்போ அதை எனக்கு ப்ரூவ் பண்ணுமா எப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ண போக, என்ன ஓவராக பண்ணுற தள்ள அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். போதும் என் ரிவார்டு எனக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, பாதி ரிவார்டு கூட தரல, சீக்கிரமாக ரிவார்டு கொடுங்க, அது 10 செகண்ட் கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ்னு கெஞ்ச, என்னது 10 செகண்ட் கிஸ்ஸா, அதெல்லாம் முடியாது, கொடுக்குறேன் ஆனால் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் மட்டும்தான் உனக்கு கிஸ்ஸு, 10 செகண்ட்லாம் கிடையாது, எனக்கு 10 செகண்ட் வேணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ப்ளீஸ் டாக்டர் எனக்கு 10 செகண்ட் வேணும் ப்ளீஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணல, ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி கெஞ்சும்போது நம்ம டிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே கவுண்ட் டவுன் போட 2 பேரோட கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. லென்த்தியாலாம் இல்லைப்பா, அவன் சொன்னபடி அந்த டைமர் 10 செகண்ட் கேட்டான்ல, 10 செகண்ட் மேலே டைமரை போட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க 10 செகண்ட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி 2 பேர் கிஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிஸ் பண்ணுறதுக்கு என்னடா செகண்ட்ஸ் கணக்கு, பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிட்டு போக வேண்டியது தானே, இதுக்கு 10 செகண்டு 2 செகண்டு ஆர்கியூமெண்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹாப்பியாக மிஸ்டர் பிக் பன்னி அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, அவன் இல்லை அதெல்லாம் ஹாப்பி இல்லை, இன்னும் எனக்கு வேணுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே கிட்ட போக, டே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி போக 2 பேரோட கிஸ்ஸிங் மறுபடியும் ஆரம்பிக்கணும். பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பாக்ஸு மேலே ஒரு கிஃப்ட்டு. காவு வரவே இல்லைல்ல, காவோட ப்ரெசண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த பேக்கேஜ் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, மேலே ஒரு நோட் எழுதியிருக்கு, நான் வர முடியல இருந்தாலும் நீ வின் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, உனக்காக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் பாருடா அப்படின்னு சொல்லி காவு தான் அனுப்பியிருக்கான். சரி ஓகேன்னு அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து உள்ள ரூமில் வச்சாச்சு. ஓப்பன் பண்ணலாமான்னு பார்க்க அதில் மறுபடியும் கொஞ்சம் பெருசாக ஏதோ ஒரு சீட்டில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, இது என்னோட புது கலெக்ஷன் டிசைன் பண்ண உங்களோட பிரின்ஸ் அவுட்ஃபிட் போட்டிருந்தீங்களா அது மாதிரி இருக்காது, இது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு என்னோடய ஸ்லீப்பர் அந்த ஃபேன் பேஜில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி காவு எழுதியிருக்க. அப்படி என்ன தான் அவனை அனுப்பியிருக்கான், ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா, சரி பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மெர்மைடோட அந்த காஸ்டியூம் இருக்குது. இது என்ன மெர்மன் காஸ்டியூமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்சியாக பார்த்துட்ருக்கானுங்க. இதெல்லாம் நமக்கு ஆகிற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்ட, அப்புறம் அந்த காஸ்டியூம் அங்கே வச்சுட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, மெர்மன் காஸ்டியூமை அனுப்பியிருக்காங்களே, அது என்ன பண்ணலாம், வேணாம் அது நமக்குலாம் செட் ஆகுது, பாய் மெர்மன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, அவன் ஒவ்வொரு விதமாக ஒன்று மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான்ல, டிசைன் பண்ணுறதுக்கெலாம் உட்காந்து யோசிப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேச, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, நான் உன்கிட்ட முதல்ல ஒன்று சொன்னனே அதுக்கு பதில் என்ன சொன்ன நீ என்கிட்ட, எதை பற்றி கேட்குற அப்படின்னு அவன் சொல்ல, அது நான் உன்கிட்ட சொன்னேன்ல மறந்துட்டிங்களா, நம்ம அந்த டான்ஸ் ஆடும்போது உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன்ல, எனக்கு உண்மையாகவே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்ல, அதை கேட்ட உடனே என்ன பேசுறதுன்னு புரியாமல் அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே அமைதியாக இருக்கான். அது நீ பேசாமல் இரு எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, விடு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, விடு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம், நீ ஸ்டெப்பை மறந்துட்டேன் அதனால் என்கிட்ட ஃப்ளாட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இல்லை நான் உங்ககிட்ட இதான் கேட்குறேன், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது, அதான் பெட்டில் ஆரம்பித்து பெட்லேயே முடியுது. டர்ட்டி மைண்டாக இருக்காது, பேசாம இரு. இல்லை நான் உண்மையாக தான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு மறுபடியும் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும்னு தோணுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட கேட்குறான். என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நீங்கள் என் மேலே என்ன ஃபீலிங்ஸில் இருக்கீங்க அதை என்கிட்ட இப்போயே சொல்லிடுங்க, நம்மளோட டீல் அது அப்படியே இருக்கட்டும், எப்படியாவது உன்னை நான் கரெக்ட் பண்ணணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ
உன் கூட செக்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, அஃபிஷியலி நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ உண்மையாகவே சீரியஸாக தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நான் வேணா ஒன்று சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ சீரியஸாக இருக்கனா என்ன ப்ரூவ் பண்ணணுமா, என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க, சரி ஓகே உன்னை கரெக்ட் பண்ண என்னால் முடிஞ்சது என்னென்னவோ அது எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் யோசிச்சுக்கோ, நம்ம எண்ட் ஆஃப் த இயர் 4 மாதம் டைம் கொடுத்தோம்ல, அந்த 4 மாதத்தில் கடைசியில் உன்னோட பதிலை நீ என்கிட்ட சொல்லணும், ஓகேவா நீ கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக டி ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். பட் அவனுக்கும் பிடிச்சிருக்கு, எதனால் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரில, சொன்னால் கதை முடிஞ்சிருமே அதனால யாட்ட இருக்குது. அப்புறம் ஓடி போய் அவன் கணத்தில் யாக் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இந்தா எனக்கும் கிஸ் பண்ணுன்னு சொல்லி காட்ட, சரி போனா போட்டுன்னு இவனுக்கு அப்படியே அவனும் ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ்ஸிங் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்க, 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் யாக் இப்போ நம்ம டீக்கு முன்னாடி ஏஞ்சி அவனுக்காக ஆம்லேட்டு பிரெட் டோஸ்ட்னு ஒன்று குக் பண்ணிகிட்ருக்க, இங்கே நம்ம சார் டி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த சாப்பாடோட ஸ்மெல்லு, அப்பா என்ன ஸ்மெல்லு, இன்றைக்கி என்னமோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல் இருக்குது, ஸ்மெல்லு செம்மையாக தூக்குதே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, உண்மையாகவே ரெடி ஆகிடுச்சா, நான் வரவாயா, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடலாம், ஸோ அதுக்குள்ளே போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க, சாப்பாடு ரெடி ஆகிடும்னு சொல்ல, இதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக டீரே பண்ணிட்டான் நம்ம யாக். அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஒரு நிமிஷம் உட்காருந்தீங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி மேலே போட்டிருக்க ஏப்ரானை கழட்டி அப்படியே அந்த பக்கம் தூக்கி போட்டான். எல்லாம் ட்ரெஸ்ஸு ஹேரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, வாங்க சார் இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவன் உட்கார சேரை கூட இவன் அப்படியே நகர்த்தி வச்சு அவனை உட்காருன்னு சொல்ல, சரி ஓகே உட்காருங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக அவனை உட்காந்துட்டான். சரி இப்போ நானும் உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க, சரி சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம், எனக்கும் ரொம்ப பசிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு டி சொல்ல, சேஸுங்கிற மாதிரி ஸ்பூன்லேயும் ஸ்போர்க்லேயும் 2 பேர் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட போக, டாக்டர் என்ன, நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எல்லாமே பண்ணணும்ல, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அதுவா, நீ உண்மையாக சீரியஸாக கேட்குறியா, சரி ஓகே அப்போ நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கான ரூல்ஸ் என்னென்னா, எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அது எப்படி, டெய்லியும் எனக்கு நீ ஃப்ளவர் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, இவன் ஹாஸ்பிட்டல் போகிற இடம்னு பார்க்காம ஒரு இடத்துலையும் இவனுக்காக ஃப்ளவரு பொக்கேன்னு யாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருக்கான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் நடந்து வரான், அவனுக்கு முன்னாடி போய் அப்படியே ஒரு பெரிய பொக்கேவை அப்படியே காட்ட, அட பாவி இவன் என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி டி அந்த பொக்கேவை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃபன் ட்ரிப்பாக எங்கேயாவது ஒரு பக்கம் போகணுன்னு சொல்ல, ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா இந்த எல்லா இடத்துக்கும் போகலான்னு சொல்ல, 2 பேரும் ஒரு செடி மரம் கொடி இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அப்படியே கிட்டார் ப்ளே பண்ணுறது, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது, போட்டில் போகிறதுன்னு சொல்லி ஃபன்னாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஃபிஷ் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஷ் கிடைக்கும்னு சொல்லி ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் காவை கண்டிப்பாக நீ ஒரு அப்பாயின்மெண்ட்டில் மீட் பண்ணியே ஆகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தரேன்னு அப்படியே காவுக்கிட்டே இழுத்துட்டு வரான். ஸோ காவு பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருந்தான்ல, ஸோ ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அதுக்கப்புறம் யாக்கு டியை ஒரு லக்ஸரியான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஹோட்டலுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது தெரியுமா, ரிவ்யூஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ அதனால தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, அங்கே ஃபுட்டெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அப்படி காஸ்ட்லியாக ஃபார்முலாக இருக்கும் போல். அதையும் டீ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்ல, அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லி டி ஏதோ சொல்ல வர, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் நின்று ஒருத்தன் வயலின் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி யாக்கை பார்த்து டி அப்படி டென்ஷனாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தன் கையை தட்டும்போது அங்கேருந்து ஓடி வந்து ஒரு பெரிய பொக்கேவை கொடுக்குறான். அந்த பொக்கேவை அப்படியே டி கிட்ட கொடுக்கலான்னு போக, ஐயோ யாக் முதல்ல புரிஞ்சுக்கோ யாக் ப்ளீஸ், இதோட நிறுத்திக்கோ, நீ அடுத்தவங்கள மாதிரி இப்படி இருக்காத, எனக்கு தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு, நீயா இருக்கும்போது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. டெர்கிட்ட நான் சொன்னேன்னு தெரியுமா, இதெல்லாம் பண்ணால் டோட்டலி வேஸ்ட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் பண்ணுற மாதிரி நீ எப்பயும் என்கிட்ட அதே மாதிரி நீ என் கூட இரு, ஒவ்வொரு நாளும் உன் கூட நான் இருந்திருக்கேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் என்னோடய மைண்டில் என்ன இருக்குங்கிறது எனக்கு சொல்ல முடியும்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது யாக்குக்கு. ஸோ அங்கே ப்ளே பண்ணிட்டு அந்தால போடான்னு சொல்லி அனுப்பிட்டு, சரி ஓகே ஏன் நான் பேசுறது உனக்கு கஷ்டப்படுத்திடுச்சா, இல்லை பில்லு கொண்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பில் கேட்க, அவனும் பில் எடுக்க போயிட்டான். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக எதுவும் சொல்லிட்டேனா, உன்னை ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு டி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன நான்
நானாக இருந்தால் உனக்கு பிடிக்கணும், ஸோ நானாக இருக்க ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யாக் டியை பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கே போனானுங்கன்னு பார்த்தா ரோட்டு கடைக்கு தான். ரோட்டு கடையில் போய் ஒரு பூச்சி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இது நல்லா இருக்குல்லன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே யாக் கேட்க, என்னடா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, நீ தானே சொன்ன நான் நானாக இருக்கணும்னு, நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன், ஸோ இதை சாப்பிட்றேன்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ண, இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டீக்கு. பாட்டுக்கு இதில் ப்ரோட்டீன் இருக்குது அது இதுன்னு எடுத்து சாப்பிட்டே இருக்க, இந்த யாக்கத்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல, ஆமாம் டாக் இப்போ என்னமோ சொன்னீங்களே என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படியே எது பில்டப் பண்ணிருக்கான். இப்போ என்னமோ சொன்ன மாதிரி இருக்குது, இந்த யாக்கத்தான் ஐ லைக்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது எனக்குன்னு சொல்ல, இல்லையே நான் எதுவும் சொல்லவே இல்லையே, உண்மையாக சொல்லுங்கள், மறுபடியும் சொன்னதை திரும்ப சொல்லுங்கன்னு சொல்ல, அது நான் அப்படிலாம் சொல்லலை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் ஐ லைக் யூன்லாம் சொல்லலை, எனக்கு இந்த மாதிரி யாக்கு தான் பிடிக்கும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் சொல்ல வந்தனே தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்ல, உனக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னேன். ஓ அப்படியா, உண்மையாக அப்படி தான் சொன்னீங்களா? ஆமாம் நான் அதுதான் சொன்னேன். உண்மையாக அப்படி தான் சொன்னீங்களான்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்க, நீ ஓவராக பேசாத, இந்த வாயை மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லி அங்கேருந்து ஒன்று எடுத்து அவன் வாயில் அப்படியே திணிச்சு விட அவனும் சரின்னு சாப்பிட்றான். அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது நம்ம டீக்கு. டீ அப்படியே அமைதியாக இருக்க, வா இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு ஃபுட்டையும் பார்த்து அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ காரமாக இருக்குது, தண்ணி வேணும்னு யாக ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க, இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம டீ இருக்கான். இவ்வளோ சந்தோஷமாக பிரைட்டாக இருக்கிற யாக்குக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு, அந்த ஹாலுசினேஷன் எதுக்கு வரணும், ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே டீ உட்காந்துருக்கான். இந்த எபிசோட் 9ஓட பார்ட் 1 இங்கே முடிச்சுக்கலாம். பார்ட் 2 நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டு பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இப்போல்லாம் எல்லா சீரீஸுமே 1 ஹவருக்கு மேலே இருக்குப்பா. ஸோ ரொம்ப லென்த்தியாக வீடியோ போட முடியல, அதனால தான் 2 பார்ட்டாக போடுறேன். இல்லை ஒரே பார்ட்டாக போட்டுருங்கன்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக நான் போட்டுறேன், அது உங்களோட சாய்ஸ். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரத்துலேருந்து எல்லா எபிசோடையும் ஒரே பார்ட்டாக ஷார்ட்டாகவே போட்டுருங்க, அதுவே போதும் எங்களுக்குன்னா அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் நான் வீடியோ போடுறேன். இப்போல்லாம் கொஞ்சம் டைலாக் ப்ரீஃபாக கேட்டனால தான் கொஞ்சம் லென்த்தியாக போடுறேன். இல்லை ஷார்ட்டாக ஓகேன்னா சொல்லுங்கள், ஷார்ட்டாகவே போட்டுடலாம். தேங்க்யூ.